வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து இருக்கிறது மிஸ்டர் சாவேஜ் தமிழ்னா உங்கள் எஸ்கொயர். ஸோ இன்றைக்கி நம்ம வாட் இஃப் சீசன் 2ஓட எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ மார்வல்னாலே எபிசோட் 4னா செம ஸ்பெஷலாக பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த எபிசோடும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க. இந்த எபிசோடு எதை நோக்கி போகுதுன்னா, நம்ம டோனி ஸ்டார்க் சக்காரில் போய் மாட்டிக்கிட்டாருன்னா என்ன நடக்கும், அவர் எந்த அளவு அந்த சக்காரில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு காம்படிட்டராக வந்திருப்பாரு மற்ற ஆப்பனன்ஸ்க்கு அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. நம்ம டோனி ஸ்டார்க் இந்த எபிசோட் 4ல என்னென்னலாம் பண்ணியிருக்காருன்றதை பார்த்துலாம். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. என்னோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரே ஒரு லைக் மட்டும் ப்ரெஸ் பண்ணிருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வாட் இஃப் சீசன் 2 எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கலாமா? இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நம்ம வாரியர் கமாராவை காட்டுறாங்க. ஸோ சீசன் 1ல நம்ம அவங்கள பார்த்துருப்போம், செம்ம பவர்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே நம்ம பெகி காட்டர், ஸோ இவங்க எல்லாரும் ஒரு அவெஞ்சர்ஸ் மாதிரி ஒரு டீம் மாதிரி ஒன்று சேர்ந்து கில்மோகர் அல்ட்ரானை எதிர்த்து சண்டைலாம் போட்டிருப்பாங்க. பட் அவங்க எங்கேருந்து வந்தாங்க, அவங்களோட கிளியரான ஆர்ஜின் எங்கேருந்து வந்ததுன்றத அந்த ஒரு சீசன் 1ல சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க எப்படி வந்தாங்க, அவங்க எப்படி இவ்வளோ பெரிய ஒரு வாரியர் கமாராவாக மாறினாங்கன்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாட் இஃப் ஸ்டைலாக அவரோட அந்த ஸ்டார்டிங் கிரெடிட்ஸை நம்ம வாட்சர் சொல்கிறாரு. ஸோ இப்போ பார்க்க போகிற இந்த வாட் இஃப் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நியூயார்க்கில் அந்த சிட்டாரி அட்டாக் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம டோனி ஸ்டார்க் தான் அந்த நியூக்ளியர் மிசைலை அந்த ஒரு பிளாக் ஹோல் மூலமாக மேலே கொண்டு போய் ஸ்பேஸில் சிட்டாரி ஆர்மியோட அந்த ஷிப்பை அடிப்பார். அடிச்சுட்டு மறுபடியும் ஏர்த்துக்கே வந்துடுவார். பட் ஒருவேளை அவர் அந்த ஏர்த்தில் அந்த போர்ட்டல் மூலமாக வராமல் இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்சர் இந்த கதையை சொல்கிறாரு. நம்ம டோனி ஸ்டார்க் ஸ்பேஸில் பல இடங்களில் பாஸ் ஆகி செம ஃபாஸ்ட்டாக ஒரு பிளானட்குள்ளே நுழையிறாரு. அதுதான் சக்கார். வேகமா அவரால் பறக்கவும் முடியாம அப்படியே தடுமாறி பறந்துட்டு இருக்கும்போது ஒரு பில்டிங்கோட கண்ணாடி உடைச்சிட்டு வந்து டமார்னு வந்து உழுகுறாரு. பார்த்தா ஒருத்தர் நடந்து சிரிச்சுட்டே வராரு. நான் என்ன செத்துட்டேனா, நான் என்ன கடவுளா பார்க்குறேன் அப்படின்ற போது இவர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இவனை பாரு, இவன் அழகா இருக்கான், பார்க்கறதுக்கு நாய்க்குட்டி மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சக்கார்ல இருக்கக்கூடிய கிராண்ட் மாஸ்டர் நம்ம டோனியை பார்த்து கலாச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம டோனி ஸ்டார்க்கு ஒண்ணுமே புரியல. அவர் எந்திரிச்சு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஸ்டேஜ்ல இருக்காரு. அப்போ ஒரு சூட்ல ஏதோ ஃபயர் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி பார்க்கும்போது கிராண்ட் மாஸ்டர் என்ன சொல்றான்னா, அந்த ஃபோமை மட்டும் போட்டுறதான்னு சொல்ல அவங்க ஆளு ஃபோம் அங்க ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம டோனி ஸ்டார்க்கை சுத்தி ஒரே ஃபோமா வந்து ஒட்டிக்குது. அப்பதான் கிராண்ட் மாஸ்டர் ரியலைஸ் பண்றாரு, ஏய் நீ அவல தானஸோட ஆர்மியே வந்து அழிச்சவன் தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவர் ரியலைஸ் பண்ணிட்டு ஒரு சில ஃபுட்டேஜஸ் வந்து காட்டுறாரு நம்ம டோனி ஸ்டார்க் முன்னாடி. நீ தான் தானஸோட அந்த சிட்டாரி ஆர்மியை வந்து அழிச்சவன், உன்னை நான் மோஜா மேன் சொல்லி கூப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேர்லாம் வைக்கிறாரு. ஸ்டீல் மேன் வைக்கவா, இல்ல ராக்கெட் மேன், நீ இல்ல உனக்கு மோஜா மேன் நான் பேர் வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொல்றாரு. இவரும் அயன் மேன் கூப்பிடுறா அப்படின்லாம் சொல்றாரு. இவர் கேட்க மாட்டாரு. அப்போ டோனி அந்த ஃபுட்டேஜஸ்லாம் பார்த்து பெப்பரை பார்க்குறாரு. ஓ, அவங்க ஜெயிச்சிட்டாங்க, பெப்பருக்கு ஒன்றும் ஆயிருக்க கூடாது, அவன் நல்லா தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனல் ஆகுறாரு டோனி. பெப்பரை பார்த்தோன்னே அவருக்கு இன்னும் ரொம்பவே கோவம் வருது. சீக்கிரம் பிளானட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர், நான் பிளானட் போகணும், இங்கே ஏதாவது ஸ்பேஸ்ஷிப் இருக்கா அந்த மாதிரி இப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, இருப்பா இப்போ தானே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு என்னோட 21st அப்படின்னு சொல்லும்போது, என்ன பர்த்டேவா, ஆமாம் அப்படின்றாரு. ஏண்டா பார்க்கறதுக்கு 21 வயசு பையன் மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்க டைம்லாம் வேற மாதிரி இருக்கும், நீ நினைக்கிற மாதிரிலாம் இங்க டைம்லாம் ஆக்ட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாரு. ஆக்சுவலா அது சக்காரில் அப்படிதான். ஆனா மண்டை ஃபுல்லா ஒயிட்ட வச்சுட்டு ஆள் நல்லா தான் சமாளிக்கிறாரு. இவர் நேரா ஒரு பெரிய பார்ட்டி உனக்கு இருக்கு, ஒரு பெரிய கேமை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோனி ஸ்டார்க்கை கூட்டிட்டு அவர் எப்பயும் நடத்துற அந்த டோர்னமெண்ட்டுக்கு கூட்டு போறாரு. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபைட்ல இந்த தடவை ஒரு கார் ரேஸ் வந்து அவர் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அந்த ரேஸ்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னா, நம்ம கார்க் இருக்காரு, நம்ம வால்கேரி இருக்காங்க. ரீசெண்ட் எபிசோட்ஸ்ல கார்க நம்ம நிறைய பேர் பார்க்குறோம்னு நினைக்கிறேன். ஸோ அவரை ஈஸியாக யூஸ் பண்ணுறாங்க நிறைய எபிசோட்ஸில். இந்த எபிசோட்லையுமே அவர் வராரு. பயங்கரமாக அங்கே கார் ரேஸ் நடந்துகிட்டு இருக்கு. பட் நம்ம டோனி ஸ்டார்க்கு கோவம் தான் வருது. எப்படா போவோம் நம்ம பிளானட்டுக்கு, சீக்கிரம் போகணும், அங்கே பெப்பர் வெயிட் பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரியே அவருக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல. செம்ம ஃபாஸ்ட்டாக பறந்துகிட்டே இருக்காரு. எப்போது முடியும், ஏதாவது ஸ்பேஸ்ஷிப் ஏறி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்காரு. இங்கே கிராண்ட் மாஸ்டர் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம வால்கேரி கார்க் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரேஸ் ஓட்டிட்டு இருக்கும்போது நம்ம வால்கேரி அண்ட் கார்கோட கார் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆயிருது. அவங்க எப்படியோ தப்பிச்சுறாங்க. அவங்க ரேஸ் ரொம்பவே ப்ரூட்டலாக இன்டென்ஸாக போயிட்டு இருக்கு. எல்லாருமே இஷ்டத்துக்குன்னு பெருசா பயங்கரமா வந்து காரை மாடிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. அது ரேஸை மட்டும் ஓட்டாம கூட இருக்கக்கூடிய ஆப்பனன்ஸோட காரையெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு போயிருது. அப்ப காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு எலிஃபென்ட் உருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரியேச்சர் கூட சண்டை போட்டு இருக்காரு. அது இவர் வந்து தூக்கி விளையாடுது. இதே தூரத்துல இருந்து கிராண்ட் மாஸ்டர் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம டோனிக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. ஏங்க எனக்கு டைம் ஆச்சுங்க, நீங்க ரொம்ப ரம்பம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவரோட சூட்டை வர
சொல்லி போட்டுட்டு பறக்கிறாரு. பறந்து முடிஞ்ச அளவு பறந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒர்க்காம கீழே விழுந்துறாரு. பார்த்தா அந்த மிகப்பெரிய யானை உருவம் அவங்கள நோக்கி வந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்து கார் அங்க பார்த்து வந்துகிட்டு இருக்கு. உன்னால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது இங்க நம்ம அயன் மேன் அதை ஷூட் பண்ண ட்ரை பண்றாரு. பட் அவரோட அந்த ஒரு ஹேண்ட்ல இருக்கக்கூடிய அந்த பவர் சோர்ஸ் வந்து ஒர்க் ஆகல. என்னடா இது இப்படி இந்த நேரத்தில் வந்து காலை வருது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கும் போது திடீர்னு அந்த யானை உருவம் வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சு செதறுது. இதே யாரா பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக் ஆகி பார்க்கும்போது நம்ம கமோரா செம ஸ்டைலிஷா நடந்து வராங்க. அவங்க கையில கன் இருக்கு. அதை வச்சு பார்த்தீங்கன்னா சுட்டு அதை வெடிக்க வச்சிருக்காங்க. நீ செமையா பண்ண அப்படின்ற மாதிரி இவங்க அதை பார்த்து பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம டோனி ஸ்டார்க்கு அவங்க சுட வராங்க. நம்ம அயன்மேன் எவ்வளோ முடிஞ்சளோ எஸ்கேப் ஆகி பார்த்து அந்த ஒரு கன்னை சுட்டு தள்ளி விட்டுறாரு. பட் அவங்க கத்தி எடுத்துட்டு ஜம்ப் பண்ணி நம்ம டோனி ஸ்டார்க் முன்னாடி வந்து நின்னா நீ இப்ப செத்த அப்படின்னு சொல்லும் போது நம்ம கிராண்ட் மாஸ்டர் எப்பயும் போல அவங்க அந்த கழுத்துல அவங்களோட அந்த எலக்ட்ரிக் ஷாக் வே அந்த ஒரு பேண்டை ஒட்டிடுறாங்க. உடனே நம்ம டோனி ஸ்டார்க் மேலே ஒட்ட அவங்க ரெண்டு பேருமே ஷாக் அடிச்சு கீழே விழுந்துடுறாங்க. நல்லா போச்சு, என்னோட பர்த்டேவை நீங்க நல்லா எடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் செம்ம டென்ஷன் ஆகுறாரு. இவங்க ரெண்டு பேரையும் அடிச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் கூட்டு போறாங்க. என்னடா அது ஃபர்ஸ்ட் நைட் செட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஷாக் ஆகி பார்க்க அவங்கள மூடி வச்சிடறாங்க. மூடி வச்சிருக்கும் போது தான் தெரிய வருது உள்ள கார்கோ இருக்காருன்னு. இந்த மாதிரி இவங்கள இந்த இடத்துல அடைச்சு வச்சுட்டு அவங்க போயிடுறாங்க. நம்ம தலைவனை அடைச்சு வச்சிட முடியுமா? உடனே அவரோட ஆர்கிலேட்டரை யூஸ் பண்ணி அவர் கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிக் பேண்ட் அவர் கழட்டிடுறாரு. இதை பார்த்து நம்ம கமோராக்கு செம ஷாக்கு. ஆமா, முதல்ல நீ யாரு, எதுக்கா என்ன கொல்ல வந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோனி ஸ்டார் கேட்க நான் தான் மேட் டைட்டன் தானோஸோட பொண்ணு. அவர் தான் இந்த ஒரு உலகத்துல இந்த யூனிவர்ஸ்ல ஒரு பேலன்ஸை கொண்டு வரணுன்றதுக்காக போராடினாரு. நீ தான் அவரோட அந்த ஆசையை கெடுத்துட்டு அதனால தான் உன்னை கொல்றதுக்காக என்ன அமைச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்க கோவத்துல கத்துறாங்க. தானோஸ் சரி ஓகே இருந்துட்டு போகுது, எனக்கு உன்னை பத்தி எல்லாம் தெரியல அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒதுங்கி போறாரு. என்னடா பண்றது அப்படின்னு அவர் கதவை காதை வச்சு கேட்டு தட்டி பார்த்துட்டு இருக்காரு. என்ன பண்ண போறா அப்படின்னு பார்த்தா அவர் கையில இருக்கக்கூடிய பேண்டை வச்சு அந்த டோரையுமே கண்ட்ரோல் பண்றாரு. டோனி ஸ்டார்க் தாங்க. கதவை திறந்தோடனே நம்ம டோனி ஸ்டார்க் காருக்கு வெளியே வந்துடுறாங்க. ஸோ உடனடியே கதவை முடியுது. சாரி, இது ரெண்டு பேண்டுக்காக மட்டும்தான் ஒர்க் ஆகும், உனக்கெல்லாம் கொண்டு வராது அப்படின்ற மாதிரி சொல்ல ஓப்ப நம்ம இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பேண்ட் ஐட்டமா அப்படின்னு சொல்லிட்டு காருக்கு நம்ம டோனி ஸ்டார்க்கோட மூஞ்சில ஒரு சில போடாடே டார்ச்சர் பண்ணாரா உன்னை வெளியே விட்டதே பெருசு அப்படின்ற மாதிரி இவங்க போறாங்க. கமோரா செம்ம டென்ஷன் ஆகி அந்த கண்ணாடியில் கை வைக்கும் போது அந்த கண்ணாடியே லைட்டா உடையுது. ஸோ அப்போ அவங்க ஈஸியா வந்துருவாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. ஏதாவது ஸ்பேஸ் ஷிப் கிடைக்கும் அதுல இருந்து தப்பிச்சு போயிடலாம்னு பார்க்கும்போது அங்க நிறைய சோல்ஜர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்களை அட்டாக் பண்ணி ஆகணும், நான் சிக்னல் கொடுக்கும்போது போய் அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற போது நம்ம காருக்கு அதெல்லாம் கேட்காம டக்குன்னு போய் அங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் அடிச்சு போட்டுறாங்க. நான் சிக்னலே கொடுக்கலடா அதுக்குள்ள டேண்டா பண்ண அப்படின்னு போது நீ கொடுத்தப்பா நம்ம தான் அதை வச்சு பேசணும்ல அப்படின்னு சொல்ல டேய் நான் சொல்றதே கேட்க மாட்டியாடா, யாரா இவன் ஒரு தனி வைப்ல சுத்திட்டு இருக்கா அப்படின்னு நம்ம டோனி ஸ்டார்க் தலையை பிடிக்கிறாரு. அங்க பாருப்பா துப்பாக்கி எடுத்துட்டா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம கமோரா அசால்ட்டா அந்த கூண்டை உடச்சிட்டு வந்து துப்பாக்கி எடுத்து நம்ம டோனி ஸ்டார்க் மேல நிறுத்தி வைக்கிறாங்க. என்ன மேட் டைட்டன் தானஸோட பொண்ணு இந்த மாதிரி சின்ன சின்ன லேசர் கேஜ்ல எல்லாம் மாட்டி நிப்பான்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எம்மா தானஸே எனக்கு தெரியாது, நீ யாருமா, நீ என்ன தானஸ் ஜூனியரா, சரி இப்போ உனக்கு என்னதாமா வேணும் அப்படின்னு கேட்கும்போது நீ எங்க அப்பாவோட கனவே அழிச்சிட்ட, அவரோட சிட்டாரியை அழிச்சிட்ட அப்படின்னு சொல்லும்போது சிட்டாரியா அது தானஸ் அமைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. இப்பதான் அவருக்கு தெரியவே வருது உன்னோட வெற்றி வந்து சிறந்தது இல்ல, கண்டிப்பா இது ஒன்றும் அவ்வளோ பெரிய வெற்றியே இல்லை அப்படின்னு சொல்லும்போது வெற்றியா, வெற்றி சிறந்தது இதென்ன கொண்டாடுறதா, நாங்கள் எத்தனை மக்கள் இழந்திருக்கோம், நான் என்னோட ஃப்ரெண்ட் இழந்திருக்கேன், இந்த மாதிரி ஏகப்பட்ட கஷ்டங்கள் நான் அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ டக்குன்னு அங்கேருந்து கீழே இருக்கக்கூடிய ஒரு சோல்ஜர் இருந்து அந்த மிஷினை எடுத்து நம்ம கமோராக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் கொடுக்குறாரு. நம்ம டோனி ஸ்டார்க்கு அவளை அட்டாக் பண்ணுன்ற எந்த விதமான நோக்கமும் இல்லை. பட் அந்த கன்னை வச்சு அவள் சுட வந்து பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஹோலே கிரியேட் பண்ணியிருப்பா. ஒரு டிஃபெண்டுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அவளை கொஞ்சம் அடக்கி வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த கேஜெட் எடுத்து ஒரு ஷாக் கொடுத்துருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் எக்ஸிட்டுக்கு நல்ல ஒரு வழியும் பண்ணி கொடுத்துட்டா தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பா. திடீர்னு அந்த இடமே உடஞ்சிச்சுன்றனால அலாம்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிச்சு. அங்கே நம்ம கிராண்ட் மாஸ்டரோட ஒரு மிகப்பெரிய ப்ரொஜெக்ஷன் வந்து இந்த மாதிரி மோஜோ மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை தெரியும், அவன் வந்து தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணுறான் அப்படின்ற மாதிரி அவர் கிரிஞ்சித்தனமாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்காரு. யாரா இவன் வேற மோஜோ மேன் பேர் வச்சு சாவடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆக நான் இப்போ என்ன செய்ய போறேன்னா நேராக போய் இந்த மக்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல விடிவு காலத்தை வந்து கிரியேட் பண்ண போறேன், அதுக்கப்புறம் உங்க அப்பன் கிட்ட போறேன் தானோஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஸ்பேஸ்ஷிப்ல ஏறி நம்ம கமோராட் இருந்து எஸ்கேப் ஆகி நம்ம டோனி ஸ்டார்க் கார்க்கு போறாங்க. ஸோ கமோரா என்ன இவன் ஷாக்கே கொடுக்கல அதுக்கப்புறம் நல்லவன் போல அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது திடீர்னு பின்னாடி இருந்து கிராண்ட் மாஸ்டரோட ஆடியால் ஷாக் கொடுத்து நம்ம கமோரா கீழே போட்டுறாங்க. இவப்புறம் தப்பிச்சா வேற யாராவது திறந்து விட்டீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க ஆளுங்களை வந்து கத்திக்கிட்டு இருக்கா. சரி இங்க நம்ம டோனி ஸ்டார்க் கார்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ்ஷிப்ல பறந்துகிட்டு இருக்காங்க. நம்ம கார்க் டோனி ஸ்டார்க் பேசிக்கிட்டு இவங்க என்ன சொல்றாங்கன்னா நமக்கு ஒரு டிரைவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வால்கேரியை மீட் பண்றதுக்காக போயிட்டு இருக்காங்க. பேரலா அங்க கட் பண்ணா இங்க நம்ம கமோரா அந்த அடியாள்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டஃப் எடுத்து அவங்களோட மொத்த சோல்ஜர்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா டச் பண்ணி அவங்க எல்லாரையும் உருக வச்சிடறா. அந்த ஸ்டஃப் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டஃப். ஸோ அதை வச்சு யாரையாவது தொட்டாங்கன்னா அவங்க தண்ணி மாதிரி உருகி போயிடுவாங்க, லிக்விடா மாறிடுவாங்க. ஸோ இப்போ அந்த ஸ்டாஃபை வச்சு அந்த கிராண்ட் மாஸ்டரையும் அவங்களோட அடியாளையும் பார்த்தீங்கன்னா நம்ம கமோரா கண்ட்ரோல் எடுத்துட்டா. அவங்க கட் பண்ண இப்போ வால்கேரி மீட் பண்றதுக்காக ஒரு பார்
பார்ல நம்ம டோனி ஸ்டார்க் வந்து வால்கேரிட்ட பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நீ எனக்கு ஹெல்ப் பண்ணும், ஒரு ரேஸ் வந்து நீ எனக்காக வந்து இது பண்ணும் அப்படின்ற மாதிரி அந்த ஹெல்ப்பை கேட்டு நம்ம வால்கேரிட்ட கன்வின்ஸ் பண்றதுக்காக நம்ம கார்க் அண்ட் டோனி ஸ்டார்க் அந்த பார்ல பேசிட்டு இருக்காங்க. ஹோப்ஃபுல்லி அந்த எண்ட் ஆஃப் தி கான்வர்சேஷன்ல வால்கேரியும் அதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. கட் பண்ணா இங்க கமரா அவங்க ரெண்டு பேரையும் கன் பாயிண்ட்ல வைக்கிற மாதிரி ஸ்டாஃப் பாயிண்ட்ல வச்சிருக்காங்க. ஏமா மன்னிச்சிருமா, நீ தானோஸோட பொண்ணுன்றத நான் ரெக்கக்னைஸே பண்றேன், நான் தெரிஞ்ச உன்னை தொல்ல உன்னை தூக்கல, தயவு செஞ்சு மன்னிச்சிரு, நீங்க எது போ, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட கெஞ்சி பேசிட்டு இருக்காரு கிராண்ட் மாஸ்டர். அப்போ டக்குன்னு நம்ம டோனி ஸ்டார்க்கோட ஒரு மிகப்பெரிய ப்ரொஜெக்ஷன் அந்த ஒரு சிட்டில வருது. அங்க வந்து நம்ம கிராண்ட் மாஸ்டர்ட்டே ஒரு மாச சவால் விடுறாரு. இந்த மாதிரி என் கூட நீ ஒரு ரேஸ்க்கு வரையாடா பாப்போம், நீ மட்டும் இந்த ரேஸ்ல என்கிட்ட ஜெயிச்சிட்ட, நீ வந்து என்னோட சூட் எடுத்துக்க, இல்ல அப்படின்னா எனக்கு உன் பிளானட்டை கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஆக்சுவலா அவர் வந்து பிளானட்டை பறிக்கணும் அப்படின்ற பிளான்ல தான் கேட்பாரு. சூட்டு வேணும்ன்றத நம்ம கிராண்ட் மாஸ்டர் தான் கேட்டிருப்பாரு. ஸோ அவர் வந்து ஒரு பெட்டு கேட்க, சரி ஓகேடா ஒத்துக்கிறேன்டா, நீ மட்டும் ஜெயிச்சிட்டனா இந்த ஒரு சூட்டை உன்ட்ட கொடுத்துறேன்டா, ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டேனா இந்த பிளானட்டை நீ எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேஸ் கூப்பிடுறாரு. ஸோ அந்த ரேஸ்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னா நம்ம கார்க் இருக்காங்க, நம்ம வால்கேரி இருக்காங்க, நம்ம அயன் மேன், கமோரா, அதுக்கப்புறம் நம்ம கிராண்ட் மாஸ்டரோட அடியாளு. ஸோ இவங்க எல்லாருமே வேற மாதிரி கார்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அந்த ரேஸ்ல இறங்குறாங்க. எல்லாரோட காருமே நல்லா இருக்கு. பட் நம்ம அயன் மேனோட கார் தான் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு பெரிய வீலை வச்சுக்கிட்டு எனக்கு என்னமோ அவ்வளோ பிடிக்கல. ரேஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எடுத்தோடனே எல்லாரும் இடிச்சு தள்ளிட்டு ஒரு மாதிரி அட்டாக்கிங் மோட்ல தான் அந்த ரேஸே ஸ்டார்ட் ஆகுது. நம்ம கமோரா அப்படியே அயன் மேனா போட்டு தள்ளணும் அப்படின்னு தான் இப்போ வரையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ரேஸ் செம்ம ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. அப்போ கமோரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அயன் மேனை அட்டாக்லாம் பண்ண வராங்க. பட் அயன் மேன் பேசியே நம்ம கமோரா வந்து மாத்திடுறாரு. இந்த மாதிரி நானும் எங்க அப்பா பேச்செல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். எங்க அப்பா என்கிட்ட நிறைய எல்லாம் சொல்லுவாரு. பட் நான் இப்போ அயன் மேனா, நான் இப்போ டோனி ஸ்டார்க்கா இருக்கேன்னா நான் எடுத்த ஒரு சில முடிவுகளால தான், நான் எங்க அப்பாவோட நிழலே நான் ஒளிஞ்சுக்கல, நானா முடிவெடுக்க ஆரம்பிச்சேன், எது நல்லது கெட்டதுன்றத நானே தேர்ந்தெடுத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி டோனி ஸ்டார்க் கமோராவை நீயா சிந்திச்சு ஒரு முடிவெடு, அப்பா பேச்சை கேட்காத, அப்பா நிழல நிக்காத அப்படின்ற மாதிரி நம்ம கமோராவோட மனசை லைட்டா மாத்துறாரு. கமோரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம டோனி ஸ்டார்க்கை வந்து அட்டாக் பண்ணாம அவருக்கு ஹெல்ப் பண்ற ஒரு மோடுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ மாறிட்டாங்க. பட் கிராண்ட் மாஸ்டரோட அடியால் வந்து பாத்தீங்கன்னா அவளோட இருக்கக்கூடிய காரோட ஃப்ரண்ட்ல அந்த ஸ்டாஃப் வச்சு நம்ம டோனி ஸ்டார்க்கோட அந்த ஒரு காரை வந்து அழிச்சிடுறா. ஒன்னடியா நம்ம டோனி ஸ்டார்க் அவரோட சூட்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரா மாத்துறாரு. அந்த கார் பாக்குறதுக்கு வேற மாதிரி இருக்குங்க. நம்ம டோனி ஸ்டார்க் உட்காந்துட்டு செம்ம ஃபர்ஸ்டா வராரு. ஸோ இந்த ரேஸோட எண்ட்ல நிறைய கார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம கார்க், வால்கேரி, கமோரா, தென் நம்ம டோனி ஸ்டார், அது மட்டும் இல்லாம கிராண்ட் மாஸ்டர். ஸோ இவங்களோட கார்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜஸ்ல போயிட்டு இருக்கு. அதுல நம்ம வால்கேரியோட கார், நம்ம கமோரோட கார் இதெல்லாம் அப்படியே கீழே விழுக, இங்க நம்ம டோனி ஸ்டார் அண்ட் கிராண்ட் மாஸ்டர், ஸோ இவங்களோட கார் மட்டும் செம்ம ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. ஃபைனல் ஹோப்பா நம்ம டோனி ஸ்டார்க் அவரோட ஆர்க் ரியாக்டரை வச்சு பயங்கரமான ஒரு பேங்க் பூஸ்ட் புஷ் வந்து கொடுத்து ஃபைனலா அந்த ரேஸ்ல ஜெயிச்சிருப்பாரு. பட் நம்ம கிராண்ட் மாஸ்டர் எல்லாம் ஒத்துக்காம, நான் தான் ஜெயிச்சேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெயிச்சா அப்படின்ற மாதிரி மழுப்ப, ஸோ இவனை போட்டு தள்ளிடலாமா அப்படின்ற மாதிரி கிராண்ட் மாஸ்டர் ஒரு முடிவெடுக்க, அவரோட அடியாலும் கரெக்டா வராங்க கார்ல நம்ம அயன்மேனை ஏத்துறதுக்கு. பட் நம்ம வால்கேரி அவங்களோட காரை வச்சு அதை தட்டி விட்டுறாங்க. ஸோ அந்த கார் வெடிச்சிருது. அப்ப அந்த ஸ்டாஃப் மட்டும் பாத்தீங்கன்னா பறந்து வந்து கீழே உருண்டு நம்ம கிராண்ட் மாஸ்டரோட காலை டச் பண்ணிடுது. உடனே அவரும் வந்து பாத்தீங்கன்னா லிக்விடா மாறிடுறாரு. இங்க நம்ம கிராண்ட் மாஸ்டர் வந்து லிக்விடா மாறிட்டா, நம்ம டோனி ஸ்டார், கார்க், இது மட்டும் இல்லாம நம்ம வால்கேரி, ஸோ இவங்க மூணு பேருமே வின்னர் அப்படின்ற மாதிரியே செம்ம பயங்கரமா அங்க செலிப்ரேஷன் வந்து போயிட்டு இருக்கு. கமராவும் வந்து பாத்தீங்கன்னா மாறிட்டாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு சென்ட் ஆஃப் ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி இவங்க எல்லாருமே பேசிட்டு ஜாலியா சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் மறுபடியும் பிளானட் போலான்னு சொல்லி ஒரு ஸ்பேஸ்ஷிப்ல ஏற நம்ம கமரா பின்னாடி வந்து, நீ இல்லாம நான் எங்க அப்பா போய் மீட் பண்ணவே முடியாது ஸ்டார்க் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க கட் பண்ணா இங்க நம்ம தானோஸ் முன்னாடி நம்ம கமரா டோனி ஸ்டார்க்கை கூட்டிட்டு வராங்க. நீ என்னை எப்பயுமே ஏமாத்தினதே இல்ல மகளே அப்படின்ற மாதிரி பெருமையா நம்ம தானோஸ் சொல்றாரு. ஸோ இங்க நம்ம தானோஸ் என்ன கேட்கறானா, நீ தான் அயன்மேனா, நீ தான் இதெல்லாம் பண்ணியா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே நம்ம கமோரா செம ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா கிட்ட போறாங்க. நம்ம டோனி ஸ்டார்க்கும் அந்த தொட்டாலே உருக வைக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டாஃப் இருக்குல்ல, செம்ம பவர்ஃபுல்லான ஸ்டாஃப், ஸோ அதை இவங்க எடுத்துட்டு வந்துட்டாங்க போல. அதை நம்ம டோனி ஸ்டார் தூக்கி எறிகிறாரு. அதை நம்ம கமோரா கேட்ச் பிடிச்சு தானோஸ் மேல வைக்கிறாங்க. ஸோ இதோட இந்த வாட் இஃப் சீசன் 2 எபிசோட் 4 முடியுது. சின்னதா ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன்லாம் வந்தது. அது கிராண்ட் மாஸ்டர் லிக்விட் ஃபார்ம்ல வந்துகிட்டு பேசிட்டு இருக்காரு. ஸோ அதை நம்ம ஃபன்னியாவே முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த எபிசோட் 4ம் செம்மையா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. செம்ம கிரேசியா ஒரு மாதிரி ரேஸ் டோன்ல காஸ் படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. அதில் நம்ம அயன்மேனை போட்டிருந்தது இன்னும் செம்மையா இருந்ததுங்க. ஆக்சுவலா இது லைவ் ஆக்ஷன் எடுத்தா இன்னும் ரொம்பவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அயன்மேன்லாம் சூட் அப் பண்ணி ஒரு சூட்டை ரெடி பண்றது இதெல்லாம் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. அதெல்லாம் தனி ஒரு மெமரிஸ்ங்க. இப்போ நம்ம அயன்மேனை அதே மாதிரி பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக வாட் இஃப் சீசன் 2 எபிசோட் 5ல நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.